பிரைஸ் தி லார்ட். உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பார்க்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் என்ற நீதிமொழிகள் 19:2 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆத்மாவை குறித்த ஒரு அறிவு அல்லது ஆத்மாவை குறித்த ஒரு தாகம் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. தாவீது, மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுமா போல் என் ஆத்மா மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி ஆத்மாவை குறித்த வாஞ்சித்தனில் வெளிப்படுத்துகிறதையே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், கர்த்தருக்கு காத்திருந்து தனக்குள்ளே தன் ஆத்மாவை திடப்படுத்தி கொள்ளுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அதோடு கூட நிறுத்தி கொள்ளாமல், என் ஆத்மாவே நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் ஆத்மாவை அவர் அனுத்துக்கும், பஞ்ச காலத்தில் உன்னை உயிரோடு காக்கும் கர்த்தருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்குது என்று சொல்லியிருக்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் ஆத்மாவை காத்துக்கொள்ளுகிறதுல அதிக வாஞ்சை நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு மனிதன் தனக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறான், என் ஆத்மாவே நான் ஏராளமான ஐஸ்வர்யங்களை பல ஆண்டுகளுக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ மகிழ்ந்து கலிகூர் என்று சொல்லுகிறதை குறித்து. அப்போது அவனுக்கு ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை, மதிகேடனே இன்று இரவு நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய் என்று சொன்னால் உன் ஆத்மாவுடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம் மரித்தால் சரீரம் மண்ணுக்கு மண்ணாய் போய்விடும், நம்முடைய ஆத்மாவோ தேவனோடு சேர்க்கப்பட வேண்டும். எனவே தேவனை குறித்து, நம்முடைய ஆத்மாவை குறித்து வாஞ்சியோடு கூட நாம் அவரை தேடுவோம், ஆத்மா மீட்படைவோம். ஆமென்.